ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க. நான் நல்லா இருக்கோம். இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெள்ளை தட்டைப்பயிறு போட்டு அவிச்சது, இதில் வெல்லம் போட்டு தேங்காய் போட்டு கரைச்சி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அவிச்ச பொருளும் இடையில சாப்பிடணும், எண்ணெயிலே போட்டு சாப்பிடணும். அதை நான் உங்களுக்கு மாற்றி டிஷ்ஷை செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பார்க்கலாம். இதை நல்லா அவிச்சிக்கிட்டோம். ஊற வச்சு அவிச்சிங்க, சூப்பராக இப்படி பயிர் வந்துடும். ஊற வச்சு அவிச்சிங்க. இந்த வந்து வெள்ளை போடுங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும். சொல்லணும் அது வந்து இப்போ என்னாக்கா கடுகு உளுத்தம்பருப்பு பட்டை மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு செய்கிறது ஒரு டிஷ்ஷு. இது மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டுக்கலாம். பேச்செல்லாம் திருச்சிது பார்த்துங்க. தேங்காய் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையானது இனிப்பு தேவையோ போட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு எப்படி சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு கடுகு போட்டு பட்டை மிளகா போட்டு தாளிச்சு அப்படி சாப்பிடலாம். ஒரே டேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. இது வந்து கொடுத்துவாங்க, பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம சக்கரை போட்டுருக்கோம், அதனால் வெல்லம் நல்லது வரும். எல்லாமே சேர்த்துங்க. இப்போ வந்து கலவை வச்சுப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ எவ்வளோ சக்கரை வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த கலவை வச்சு இந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம். ஓகே, எல்லாம் வந்து விரும்பி பிள்ளைங்க சாப்பிடும். இது மாதிரி வச்சுக்கிறோம். நல்லா வெள்ளம் தேங்காய் சேர்த்து கலர் சூப்பராக இருக்கும். நல்லா அவிச்ச பொருள் நல்லா சாப்பிடுங்க. அடிக்கடி அவிச்ச பொருள் சுண்டல் பண்ணி சாப்பிடுங்க. சூப்பராக அதில் வந்து வெள்ளம் தேங்காய் எல்லாம் கலர் சவச்சிச்சு. பிள்ளைங்க விரும்பி சாப்பிட வாங்க சுண்டல் சாப்பிடுவோம். தேங்க்யூ. பட்டு பட்டு எப்படி இருக்கு? சாப்பிடு. அத்தை பட்டுக்கு எடுத்துன்னு வாயில வைங்க. பட்டு எப்படி இருக்கு? நல்லா டேஸ்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. சூப்பர்.